எடுத்துக்கடா. ஹாம்பர்கர் இருக்கு, ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ் இருக்கு, சுண்டா இருக்கு, பத்துமா உனக்கு? நண்டு எல்லாம் இருக்கு. சாப்பிடு சாப்பிடு. இந்தா இதையே எடுத்துக்க, சாப்பிடு. இதை 100 ஃபோட்டோ எடுத்தா 2 ஃபோட்டோ தான் நல்லா இருக்கும். அந்த 2 ஃபோட்டோ பார்க்க அசிங்கமாயிடும். நல்லா தான் இருக்கும் ஃபோட்டோ, திடீர்னு அந்த ஃபோட்டோ நல்லா இல்லாமல் போயிடும். நிறையா இருக்கும். நான் இந்த மாதிரி கழுவுனேன், உடனே நீங்களும் அருவருப்பா இருக்குன்னு சொல்லி திட்டிட்டீங்கல்ல. எனக்கு ரொம்ப அசிங்கமா இருந்துச்சு. அன்னைக்கு என்ன அசிங்கப்படுத்திட்டீங்க நீங்க எல்லாரும் சேர்ந்து. வண்டு முருகன், ஆரம், கைப்புள்ள, ஜென், திகில் பாண்டி, ஜெயஹோப், சூனாபானா, வி, அல்லாட் ஆறுமுகம், ஜீமின், ஸ்னேக் பாபு, சுகா, நேசமணி, ஜங்குக். டிவி ஆஃப் ஆக மாட்டேங்குது. ரொம்ப நேரம் இந்த ஸ்க்ரீன்ல நிக்குதுடா. இது ஆஃப் பண்ணிட்டா இப்போ போயிடுச்சுன்னா திரும்ப வந்துடும் பாரு. ஏச்சு பண்ணி ஆஃப் பண்ணி ஆகணுமே. வெட்டியா ஓடிக்கிட்டே இருக்கு. மூஞ்சில் லைட் அடிக்குது. இரு நான் ட்ரை பண்ணுறேன். இது கண்டிப்பாக ஆஃப் ஆகி தான் ஆகணும். இதுக்கப்புறம் ஆனாகாதுன்னு நினைக்கிறேன். பாப்பா ஆனாவாதா இல்லையான்னு. அவ்வளோதான் ஆஃப் ஆயிடுச்சு. இதுக்கப்புறம் ஆனாவது போல. அம்மா சரி, சாப்பாடுலாம் வாங்கி வச்சிருக்கோம் சாப்பிட்றதுக்கு. ஆனாகாதுன்னு சொன்னேன், திரும்ப ஆன் ஆயிடுச்சு. அவ்வளோதான் அது. நீங்க லைவ் பண்ணிட்டு இருங்க, நான் போய் ராமன் செஞ்சுட்டு இருக்கேன். நீ செய்ய போறியா? என்ன செஞ்சுட்டு இருக்க வேண்டியதுல சாப்பிட ஆரம்பிக்கிறப்ப போறீங்க. இருங்க, நானும் வேற தண்ணி குடிச்சிட்டேன். ரொம்ப நாள் கழிச்சு ஒண்ணா வந்து சாப்பிட்ற லைவ் எல்லாம் போட்டிருக்கோம். சாப்பாடு வகையா இருக்கு. காட்டுங்க, ஆரம்பிச்சிட்டேன். சாப்பாடை காட்டுங்க. எப்படி என்ன வாங்கிருக்கோம் காமிக்கணுமா? இல்லையா பின்ன? சரி இன்னைக்கு பாத்தீங்கன்னா நிறைய வகையான சாப்பாடு இருக்கு. எல்லாத்தையும் வாய வைக்க வேண்டியதான். இன்னைக்கு நான் வெளுத்து கட்ட போறேன், சமையல் சாப்பிட போறேன். முதல்ல இதுல இருந்து ஆரம்பிப்போம். மூடி வைக்காம எல்லாத்தையும் திறந்து போட்டு போயிட்டாடுங்க. அப்படியே நான் எடுத்து வச்சுட்டு இருக்கேன் எல்லாத்தையும். ராமியானுக்கு வெந்நீர் ஊற்றி எடுத்துட்டு வந்துட்டேன். இவங்க ரொம்ப நாள் ஆசைப்பட்டு இருந்தா சாப்பாடுலாம் சாப்பிடணும்னு. நீ வாங்கிட்டான். டேஸ்ட் நல்லா தான் இருக்கு. எப்படி நல்லா இருக்கா? நீ சாப்பிட்டு பார்த்தியா? நீங்கள் ஃபஸ்ட்டு சாப்பிட ஆரம்பிங்க, அப்புறம் நான் சாப்பிட்றேன். ஏன் அப்படி? ஒன்றும் இல்லை, உன் மேலே உள்ள அக்கறையில் தான் சொல்கிறேன், வேற ஒன்றும் இல்லை. நீங்கள் சாப்பிட்றா, அதுக்கப்புறம் சாப்பிட்றேன். ஆரம்பிச்சில் வீடியோ பார்த்துட்டு இருக்காதீங்க. நீங்களும் சாப்பாடு எடுத்து வச்சு சாப்பிட ஆரம்பிங்க. கூட சேர்ந்து லைவ் போட்டிருக்கோம்ல, சேர்ந்து சாப்பிடலாம். எனக்கு எடுத்துகிட்டு வந்துட்டியா வெந்நீர் ஊற்றி? சரி வை நான் எடுத்துக்கிறேன். நான் போய் இப்பெல்லாம் நினச்சா இவங்க எனக்கு மட்டும் வந்துட்டான். பரவாயில்ல, இதில் என்ன இருக்கு? சாப்பிடு. சரி நானும் சாப்பிட ஆரம்பிக்கிறேன். சரி உனக்கு பசிக்குதுன்னு இப்போ தானே தண்ணி ஊற்றிருக்கேன். நூடுல்ஸ் கொஞ்சம் ரெடி ஆகாது, கொஞ்சம் லேட்டாக வெயிட் பண்ணு. சாப்பாடுலாம் ஸ்பைசியாக நல்லா இருக்கு. முட்டை வாங்கி வச்சிருக்கோம், நண்டு, நிறைய டிஃப்ரெண்டான டிஷ் வாங்கி வச்சிருக்கோம். மற்றதை சாப்பிடாது வரைக்கும் இவங்க எடுத்துக்கிட்டே இருக்கானே. எனக்கு நண்டு பிடிக்கும். நண்டு வகையான சாப்பாடு எல்லாமே பிடிக்கும். நம்ம சாப்பாடுக்கு நான் அடிமை. இவனுக்கு பிடிச்ச சாப்பாடுன்னா மூஞ்சில பிரகாசத்தை பார்த்தீங்களா? அவ்வளோ ஜாலியாக இருக்கான்னு. இங்கே பாருங்க, அப்படியே ஜாலியாக சாப்பிட்டுக்கிட்டே இருக்கான். அப்படியே என்ஜாய் பண்ணிக்கிட்டே. மயில இந்த சாப்பாடு தான் ரொம்ப நாளாக சாப்பிடணும்னு நினச்சேன். நீ இன்னும் சாப்பிடவே ஆரம்பிக்கலையா ஜிமினு? இருடா, இதை கொஞ்சம் கலக்கிட்டு கொஞ்சம் ரெடி பண்ணி எடுத்துகிட்டு வந்துடுறேன். நம்ம டூரில் இருக்கிறலாம் நிறையா லைவ் போட முடியலண்ணே. டூர் முடிச்சதுக்கப்புறம் போட வேண்டியதான். அந்த கான்சர்ட்லாம் முடிச்சுட்டா நிறையா ஃப்ரீ டைம் இருக்கும், அப்போ போடலாம். ரிவர்ஸ் சேவ் போடணும்ல. இது வேற ஃப்ளேவர் நூடுல்ஸா? இது ட்ரை பண்ணி பார்க்குறேன். நம்மளே கஷ்டப்பட்டு 3 பேர் சேர்ந்து லைவ் வந்திருக்கோம். கான்சர்ட்லாம் முடிச்சதுக்கப்புறம் எல்லாரையும் சேர்த்து லைவ் போடலாம். நம்ம ஒன்றா இருந்தே ரொம்ப நாள் ஆயிடுச்சுல லைவ்லாம் போட்டுட்டு. லைவ் உள்ள நிறைய ஆர்மிஸ் வந்துட்டாங்கடா. எல்லாருக்கும் ஹாய் சொல்ல மாட்டியா? இந்த ஃப்ளேவர் சூப்பராக இருக்கு. இங்கே விட்றாங்க, எல்லாத்தையும் காலி பண்ணிடுவாங்க. நமக்கு தூங்க தான் தோணுது என்ன இப்போலாம். ஏன்னா நம்ம போய் கான்சர்ட்டில் போயிட்டு ஊனு டான்ஸ்லாம் ஆடிட்டு வந்து டயர்டாகிடுது உடம்பு. ஆமாம் கான்சர்ட் போய் பெர்ஃபார்ம் பண்ணுவோம், வீட்டுக்கு வந்து சாப்பிடுவோம், உடனே படுத்துருவோம். இதான் ரொட்டீனாகவே இருக்குது. என்னடா நமக்கு வந்து லைவ் போட நேரம் இல்லை. இப்போ கூட டூரில் தான் இருக்கும் பாரு. இப்போ நம்ம 3 பேரும் சேர்ந்து போகிறது ஆச்சரியம் தான். எப்படி நம்ம ஒன்றா உட்காந்து லைவ் போடுறோமோ எனக்கே ஆச்சரியமாக தான் இருக்குது. சேர்ந்து உட்காந்து சாப்பிட முடியல. இல்லை லைவ்லாம் வேறு அதுவும் ஆர்மிஸ் ஷாக்கிங்காக பார்த்துருப்பாங்க. ஃபஸ்ட்டு லைவ்னு என் பேர் தான் போட்டிருக்கோம். ஆனால் உள்ளே வந்து பார்த்தா நாங்கள் 3 பேருமே இருப்போம். நானும் ஜெவப்பு எக்ஸ்ட்ரா வந்து ஆட் ஆகிருக்கோம். ஏன்னா இது இவனோட லைவ், இவன் ஃபோனு. உனக்கு கமெண்ட்ஸ் தெரியுதா? இன்னைக்கு கிட்ட வைக்கவா? படிக்கிறியா? இல்லை அங்கே இருக்கட்டும். ஓகே மிச்சம் வைக்காம சாப்பிட்றது வேஸ்ட் பண்ணிடாத. இவன் எங்கே இருந்தா சொல்லாம கொள்ளாம வரக்கூடாது. சரி வந்துட்டேன். நீங்க சாப்பாடுலாம் எடுத்துக்க, கொஞ்சம் டேஸ்ட் பாரு. எங்களோட சாப்பாடுல வித்தியாசமான ஃபுட்லாம் ஆர்டர் பண்ணி ட்ரை பண்ணலாம்னு பண்ணியிருக்கோம். டேய் எடுத்துக்கடா. ஹாம்பர்கர் இருக்கு, ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ் இருக்கு, சுண்டா இருக்கு, பத்துமா உனக்கு? நண்டு எல்லாம் இருக்கு. சாப்பிடு. இந்தா இதையே எடுத்துக்க, சாப்பிடு. இதை
என் நூடுல்ஸ் ஃப்ளேவர் நல்லா இருந்துச்சு, ஆனால் இப்போ காலி பண்ணிட்டேன். நீங்கள் கொஞ்சம் முன்னாடியே வந்துருக்கலாம். இந்த சாப்பாடு டேஸ்ட் நல்லா இருக்குல்ல? இதோ இதுதான். எங்க வி கூச்சப்படமா எடுத்துக்க வி, போய் உட்காந்துட்ட சாப்பிடலையா? அது கூச்சப்படாது, அவன் வயிறு ஃபுல்லாக இருக்க போல, அதான் போய் உட்காந்துட்டான். உங்களுக்கு நான் கமெண்ட்ஸ் காமிக்கிறேன். சொன்னோன்னு எஞ்சி போயிட்டா கமெண்ட்ஸ் படிக்க வரலையா நீ? தலைமுடியை காயவேன்னு சொல்கிறாங்க. காய் சங்கதான் ஒரு சிக்கலே இருக்குது, எனக்கு முடி எப்படி கொட்டுது தெரியுமா? ஆமாம்மா, எங்கே பார்த்தாலும் முடி கொட்டி கிடக்குது. என்ன பிரச்சனை உனக்கு? நான் பார்க்குற வீடு ஃபுல்லாக கிடக்குது. கொட்டதே இல்லையா? நான் பெரிய முடி வச்சிருக்கேன், அப்படி தான் இருக்கும். அப்போ ஹேர் ட்ரையர் போட்டு சூடாக காற்று வருதுல, அதனாலே முடி கொட்டும். ஆமாம் அதை பண்ணிட்டு தான் இருக்கேன். ஆமாம், அதை பண்ணி எனக்கும் நிறைய முடி கொட்டுச்சு. ஹீட் ஆன் இல்லாமல் சும்மா கோல்ட் ஹேர்லேயே பண்ணுங்க. ஆமாம் ஜிமினு, ஹேர் ட்ரையரில் சூடாக காற்று வராமல் இருக்கிறதுக்கும் ஆப்ஷன் இருக்கு. எல்லாம் பண்ணி பார்த்தாச்சு, ஒன்றும் வேலைக்கு ஆகல. ஈரமாக விட்டும் தூக்கிடக்கூடாது, ஃபுல்லாக காய வைக்கிறேன். ஒழுங்கான காய வைக்கிறேன். ஒரு வாட்டி நம்ம சாப்பிட போனோம்ல? ஆமாம் போனோம். இப்போதைக்கு வேறு வேலையை முடியெல்லாம் ஃப்ளையரம் ஆயிடுச்சு. முடி நிறையா இருக்கும், நான் இந்த மாதிரி கழுவுனேன். உடனே நீங்களும் அறுவறுப்பாக இருக்குன்னு சொல்லி திட்டிட்டீங்கல்ல. எனக்கு ரொம்ப அசிங்கமாக இருந்துச்சு அன்றைக்கி. என்ன அசிங்கப்படுத்திட்டீங்க நீங்கள் எல்லாரும் சேர்ந்து. முடி பெருசாக இருந்தால் அப்படி தான் கழுவ முடியும். முடி நான் வச்சிருக்கப்ப சாவனா பக்கமே நான் வரல, ஏன்னா என்னையும் கலாய்ப்பீங்கன்னு தெரியும். அதனால தான் நானும் அந்த பக்கம் வரல. ட்ரிக்காக வராமல் இருந்துட்டேன். கமெண்ட்ஸ்லாம் ஆர்மிஸ் நம்ம வச்சு ஃபன் பண்ணிட்டு இருக்காங்க. நீ கமெண்ட்ஸ் படிக்க இங்கே வந்து அது ஒரு ரூமில் உட்காந்து ஃபோன்லேயே பார்த்துக்கலாமே. நிறைய கொஸ்டின் இருக்குது கேட்கறதுக்கான, நீங்கள் கேட்க மாட்டீங்க. நானே பெரிய முடியாக வளர்க்கணும்னு நினச்சிட்டு இருந்தேன். கொஞ்சம் அதிகமாக வளர்ந்தோடனே நானே வேற ஸ்கிப் பண்ணிட்டேன். ஏன் சொல்லி எனக்கு செட் ஆகல, அது மூஞ்சுக்கு பார்த்து கண்டுபிடிச்சிட்டேன். அதனால பெரிய முடி கதையே வேணாம்ப்பா அப்படின்னு வெளில வந்துட்டேன். எனக்கு என் சின்ன முடி எப்படி இருக்குன்றதே மறந்து போச்சு. இதான் ஞாபகம் இருக்கு எனக்கு. இப்போ அந்த பழைய மூஞ்சி உனக்கும் மறந்துச்சு, எங்களுக்கும் மறந்துச்சு தான். நானுமே அந்த பெரிய முடியை ஹேர் ஸ்டைல் வச்சிருக்கப்ப முதல் நாள் மட்டும் ரொம்ப மோசமாக, அது ஏதோ டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு. அதுக்கப்புறம் பழகிடுச்சு போக போக. ஃபர்ஸ்ட் டே மட்டும் கொஞ்சம் டிஃப்ரெண்டாக இருந்துச்சு. உனக்கு நேரம் பழகிருக்குமே, நீ இதை நாள் வச்சிருக்கியே, வேர்க்கும் அரிக்கும். எப்படி முடி வச்சுட்டு மேனேஜ் பண்ணுறீங்களா தெரியல. ஜூஸ் குடிக்கிட்டா நானே. அது ஃப்ளேவர் நல்லாயிருக்கும், ஆரஞ்சு ஃப்ளேவர். எது இப்போ ஜீவன் குடிக்கிறானே, எங்கள் அம்மாவுக்கு அது பிடிக்கும் ரொம்ப. ஆனால் நான் கிரேப் ஃப்ளேவர் தான் நிறையா வச்சிருப்பேன். என் ரூம் புரிஞ்சு போச்சு அவனை பத்தி. சும்மா பேசினா கூட சீரியஸா எடுத்துக்கிட்டீங்க. எங்க அப்பாவுக்கு வயசு ஜாஸ்தி, ஆனா என் அண்ணா வயசு. எங்க வீட்டுல என் தம்பி இருக்கான். தம்பிக்கு 98 பிறந்தான்னு நினைக்கிறேன். 98 பிறந்தான்னா உனக்கு நேரத்துல வயசு இருக்கும். யோசிச்சு சொல்றேன், டக்குன்னு டைம் இல்ல. இதெல்லாமே ஆர்மிஸ் கேட்டுட்டு இருக்காங்க. ஆமா, அந்த கொஸ்டின் தான் இப்போ வீ படிச்சு நம்மள்ட்ட கேட்டுட்டு இருக்கான். நம்ம கேட்க மாட்டோம்னு சொன்னோமே. அவன் படிக்கிற கொஸ்டினுக்கு நம்மள ஆன்சர் பண்ண தயாரா இல்லையா? அவனே சொல்லி ஏற்றி விட்றான் ஆர்மிஸ் எல்லாம். நம்ம எப்போவுமே ஆர்மிஸ்க்கு ஆன்சர் பண்ணுவான், சாப்பிட்டு முடிச்சுட்டு கடைசி ஆன்சர் பண்ணுவான். இவன் கமெண்ட் படிக்கனே மெனக்கெட்டு ரூமுக்கு வந்திருக்கான் போல. கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தானே நல்லா பேசிக்கிட்டு இருந்தோம் எல்லாரும் ஒன்றா சேர்ந்து லைவ் போடணுன்னு. அதேமாதிரி கரெக்டாக நீ லைவுக்குள்ளே வந்துட்டேன். இப்போ 4 பேர் சொன்னாச்சு, 3 பேர் மட்டும் வரல, அவங்களையும் கூப்பிட்டுக்கலாம் அப்புறமா. அடுத்தடுத்த லைவில் கண்டிப்பாக அவனுங்களும் சேர்ந்து வந்துடுவாங்கன்னு ஒரு நம்பிக்கை இருக்குதா நமக்கு. என்ன கூப்பிட்டுருவோம், நம்ம சாப்பிடலாம் சேர்ந்து ஒன்றா உட்காந்து சாப்பிட்ற மாதிரி. அப்போ ஒரு லைவ் போடலாம். லைவ் இல்லை, ரிவர்ஸ் லைவ். அது பேர் மறந்து போச்சு பார்த்தியா, மாறினதே ஞாபகம் இல்லை. அதுக்கப்புறம் வேற என்ன சொல்ல வந்தேன், யூங்கி மேரிமி சொல்கிறாங்க. அந்த கமெண்ட் இல்லாமல் லைவே ஓடாது போல். யார் வீடியோ போட்டாலும் உங்களுக்கு இல்லை அந்த மாதிரி கமெண்ட் வருது. ஆமாம், எல்லாரோட லைவ்லையும் வருதுல்ல. என் லைவுக்கு கீழே வந்து யூங்கி மேரிமியா பார்த்துக்கோங்க. சரி, அப்போ நான் கிளம்புறேன். கமெண்ட்ஸை இங்கே ஆன் பண்ணி வச்சுட்டு போகிறேன், நீங்கள் படிச்சுக்கிட்டு இருங்க. நான் போகிறேன் என் ரூமுக்கு. இந்த ரூம் ஆனால் நல்லா இருக்குது. போறியா அதுக்குள்ள? இப்பதான் ஒன்னா இருக்கும்னு சொன்னேன். ஆமா, 7 பேர் ஒன்னா வரணும் அடுத்த வாட்டி. சரி போறாங்க, போட்டு தூக்கம் வந்துருச்சு போல. அடுத்த வாட்டி கொஞ்சம் சீக்கிரமா சாப்பாடு கொஞ்சம் மிச்சம் வச்சிருந்துருப்பேன். இந்த யூங்கியோட ரூம் கொஞ்சம் பெருசா இருக்கிற மாதிரி இருக்குல்ல. கண்ணு வைக்காத. அப்புறம் இதுக்கப்புறம் இந்த ஹோட்டல் ரூம்ல எனக்கு பெரிய ரூம் கிடைக்காது. உண்மையை தானே சொல்றேன், உனக்கு பெரிய ரூமா கிடைச்சிருக்கு. இவனோட ரூம்ல லைட்டிங்லாம் நல்லா மாறுதுல, அமைதியான லைட்டிங்கா இருக்கு. லைட் வந்து ரொம்ப ஜாஸ்தியா தான் நம்ம வீடு மாதிரி இருக்கும், ஹோட்டல் ரூம் மாதிரி ஃபீலே இருக்காது. அதனாலே லைட்டிங் கம்மியாக இருக்கிற மாதிரி பிடிக்கும். ஆர்மிஸ்லாம் அப்படின்னாங்க. ஃபர்ஸ்ட் ரோல உட்காந்துட்டு அவங்க பண்ண கூத்துருக்கேன். நம்மளை பார்த்து மயக்கமே போட்டு வந்துருவாங்க. ஆமா, நானும் பயந்துட்டு மயக்கம் போட்டுருவாங்களோன்னு. வி என்ன கிளம்புறதுக்கும் ரெடியா இருக்கான், போக மாட்டான் இருக்கான். நீங்க கான்சர்ட் நீங்களே ஒரு மாதிரி தான் இருந்தீங்க. பேப்ஸே பாட்டு போட்டோன்னே திடீர்னு நீங்க எல்லாரும் அப்படின்றீங்க. அது வந்து இந்த பாட்டை உள்வாங்கி டான்ஸ் ஆடுறதுனால பாட்டு ஓடுது. நமக்கு நல்லா டான்ஸ் எல்லாம் தெரியும் அப்படின்னா நீ ஆடுறதுதான் நானும் பார்த்தேனே. அங்க இருக்கிற எல்லாரும் தான் பார்த்தாங்க. ஆர்மிஸ்க்குலாம் என்ன ஆச்சுன்னே தெரியல. நாங்க நடக்கிற கூத்தெல்லாம் அமைதியா உட்காந்து பார்த்துட்டு இருந்தேன். ஆர்மிஸ் எல்லாம் அழுகுறாங்க, ஆர்மி பிடிச்சிக்கிட்டு ஆடிட்டு இருக்காங்க. லைட்டா ஒரு ஸ்டெப் போட்டா கூட போதும், அவ்வளவுதான் எல்லாம் கத்துறாங்க. அவங்க கத்துறது எனக்கு தொண்டை வலி வந்துச்சுரா. ரொம்ப எமோஷனல் ஆகி எப்படி அப்படின்னு கத்தவும் எனக்கு வந்து ஷாக் ஆயிடுச்சு. அன்னைக்கு ஸ்டேஜ் ஃப்ரண்ட் ரோலே இருந்தாங்களா, அதான் எப்பாடியோ நான் இதுக்கு முன்னாடி சொன்னேன், நீங்கள் கத்துறதை பார்த்து எனக்கு தான் தொண்டை வலிக்குது, அந்த அளவுக்கு நீங்கள் கத்துறீங்க, தொண்டை கிழிஞ்சு போயிடும் போல அப்படின்னு நான் சொன்னேன் இதுக்கு முன்னாடி ஒரு லைவ்ல. அப்பயே அவங்க நிறுத்தலையே. அதுக்கு என்ன பண்றது, அவங்க எமோஷன்ஸை கண்ட்ரோல் பண்ண முடியல. அந்த அளவுக்கு சந்தோஷம் அவங்களுக்கு நம்மளை பார்த்தோன்னே. ஆமா ஆமா, சந்தோஷத்தை பார்க்குறப்ப எனக்கு மேலே இவ்வளோ பாசமா இருக்காங்களே, இவ்வளோ அன்பு அக்கறையும் காட்டுறாங்களே, இவங்களுக்கு நம்ம என்னென்னலாம் பண்ணணும் அப்படி சொல்லிட்டு நம்ம இன்னும் ஃபோர்ஸாக ஆடுறோம். அப்பதான் அவங்க இன்னும் வேகமாக அழுவாங்க. இவன் தான் ஆர்மிஸை கஷ்டப்படுத்துறான் போல.
இன்ஸ்டாகிராம்ல ஸ்டோரி போடுறீங்களா? செல்ஃபி எப்படி எடுக்கிறீங்க? செல்ஃபி எப்படி எடுக்கிறோமா? கையால தான் எடுக்கிறோம். ஃபோன் எடுத்து டச் பண்ணி உள்ள போய் ஷட்டர் மோட் வச்சு பைத்தியம் ஃபோன் அப்படி எடுக்கக்கூடாது, இப்படி தான் எடுக்கணும். ஈஸியாக எடுக்கிறது ஃபோட்டோலாம். ஒரு நல்ல ஆங்கிள் இப்போ வரைய வராது கடைசி வரைக்கும். இங்கே கூட நானும் எவ்வளோ ட்ரை பண்ணிட்டேன். வீட்டில் கண்ணாடியில் மூஞ்சி அவ்வளோ அழகாக இருக்குது. ஆமாம், செல்ஃபி கேமரா மட்டும் ஒழுங்காக வந்து தொலைய மாட்டேன். ஆனால் நிறைய ஃபோட்டோ எடுப்பேன். நல்ல ஃபோட்டோ கிடைக்கிற வரைக்கும் எடுத்துக்கிட்டே இருப்பேன். 100 ஃபோட்டோ எடுத்தால் 2 ஃபோட்டோ தான் நல்லாயிருக்கும். அந்த 2 ஃபோட்டோவும் பார்க்க அசிங்கமாயிடும். நல்லா தான் இருக்கும் ஃபோட்டோ, திடீர்னு அந்த ஃபோட்டோ நல்லா இல்லாமல் போயிடும். நான் எவ்வளோ கஷ்டப்பட்டு எடுப்பேன். ஆசையாக எடுத்தால் ஃபோட்டோ ஒழுங்காக வராது. என்னைக்காவது நல்லா இல்லாமல் வீட்டில் இருப்போம், அன்றைக்கி நம்ம மூஞ்சி நல்லாயிருக்கும். செல்ஃபி எடுத்தாலும் நல்லா தான் இருக்கும். ஆனால் அன்றைக்கி பார்த்து ப்ராப்பராக லைட்டிங் இருக்காது. இன்ஸ்டாகிராம் ஸ்டோரி தான் பார்க்குறீங்களா? ஆமாம். என்னடா இது பூமர் மாதிரி என்ன ஃபோட்டோ எடுக்கிறேன்? என்ன இந்த மாதிரி ஆங்கிள் வச்சுக்கிற? ஒழுங்காக வைங்கடா, தூக்கி வச்சு எடுக்கணும் ஃபோட்டோ. இப்போ நமக்கே அப்படி தானே பூமர் மாதிரி எடுக்கிறதுக்கு சொல்லி கொடுத்தான் ஃபோட்டோ எடுக்க. ஆமாம், கீழே வச்சு எடுத்தா எப்படி ஃபோட்டோ ஒழுங்காக வரும்? மேலத்துக்கு தானே கேமரா வச்சு எடுக்கணும். கீழே வச்சு எடுக்கிற ஃபோட்டோவை ஃபோட்டோ எடுக்க கற்றுக்க முடியல. ஆமாம், ஃபோட்டோ எடுக்கிறதுலாம் எப்படி? எனக்கு வர்றது எடுத்து போஸ்ட் பண்ணுறேன், அதுக்கும் லைக்ஸ் குவியுது, அதோட போதும். யார்ட்டாச்சும் நம்ம எக்ஸ்பர்ட் கிட்ட போயிட்டு எப்படி ஃபோட்டோ எடுக்கணும் கற்றுக்கணும். செல்ஃபி எடுக்கிறதுக்கு தனியாக கிளாஸுக்குலாம் போகணும் போல, அந்த அளவுக்கு கஷ்டமாக இருக்குது. ஒரு ஆங்கிள் ஒழுங்காக வைக்க தெரியுதா நமக்கு? நானும் எவ்வளோ ட்ரை பண்ணிட்டப்போ. மற்றவங்களாம் இன்ஸ்டாவில் ஸ்டோரி போடுறாங்க, செமையாக தான் இருக்குது. அவங்க என்ன ட்ரிக் பண்ணி ஃபோட்டோ எடுக்கிறாங்களோ யாருக்கு தெரியும்? என்னதான் பிரச்சனைன்னு தெரியலப்போ. இல்லை மூஞ்சி தான் பிரச்சனையா? நம்ம மூஞ்சி பிரச்சனை. நம்மளை யாராச்சும் ஃபோட்டோ எடுத்தால் நம்ம நல்லா இருக்கும். நமக்கு செல்ஃபி எடுக்க மட்டும் வர மாட்டேங்குது. கேவலமாக வருது, என்ன பிரச்சனையோ? அதெல்லாம் ஃபோட்டோ எடுத்து ஓஞ்சி போயிட்டப்போ. சின்ன வயசுலலாம் எடுத்தேன் அந்த காலத்துலலாம். அதேதான். இப்போ என்னத்த ஃபோட்டோ எடுக்கிறதுக்கு இருக்கு போ அப்படின்னு எடுக்கிறதே இல்லை. ஃபோட்டோ யாராக பேச்சு எடுக்கிறேன். உனக்காச்சும் அப்போதைக்கு ஃபோட்டோ எடுக்க வந்திருக்கேன். எனக்கு அப்போலேருந்து இப்போ வரைக்கும் ஃபோட்டோ எடுக்க வரவே மாட்டேங்குது. நானும் ட்ரை பண்ணிட்டேன். யூடியூப்ல அப்படியே செல்ஃபி எடுக்கணும்னு வீடியோலாம் கூட இருக்கு, டுட்டோரியல்லாம். ஆனால் அதெல்லாம் பார்த்தா எனக்கு ஐடியாவே கை விட்டுட்டா. சின்ன ஃபோட்டோ எடுத்து கொடுங்க, நல்லா இருந்துச்சுன்னா அதை எனக்கே அனுப்பிச்சு விடுங்க. அதை எடுத்து யூஸ் பண்ணிக்க வேண்டியதை நம்ம யோசிச்சுட்டு இருக்கோம். ஆனால் அதெல்லாம் கேண்டிட் பிக்சர்ஸ் தான். ஆமாம், எப்படி கூகுளில் எடுத்து போடுறது இருக்காது இல்லை. செல்ஃபி கிடைக்கணும்னு தான் நான் ஆசைப்பட்டேன். நம்ம சைட்லேருந்து ஏதாச்சும் எடுத்து ஃபோட்டோ போடலான்னு பார்த்தா முடிய மாட்டேங்குது. ஆல்ரெடி ஆர்மிஸ் இருக்கும் கூகுள் ஃபோட்டோஸ்லாம். நம்ம ஏதாச்சும் எடுத்து வைக்கணும் சுயமா. உட்காந்து டயர்டாக இருக்குது. எனக்கு சாப்பிட்டு முடிச்சுட்டு வயிறு ஃபுல்லாக இருக்குல்ல. ஆமாம், அதனால இப்போ தூக்கம் வர மாதிரி இருக்குது. கண்ணு சொக்குது. இப்போ படுத்துடலாமா? நம்ம லைவ் ஆஃப் பண்ணிட்டு உடனே தூங்க போமான்னு கேட்டால் கிடையாது. ஆமாம், கண்டிப்பாக கிடையாது. உட்காந்து ஆஃப்டர் அடிச்சுட்டு இருக்கோம். ஆமாம், நம்ம சீக்கிரம் தூங்கி சார் லேட்டாக அந்த மாதிரி தானே ஆர்மிஸ் நீங்களும் இருப்பீங்க எனக்கு தெரியும். ஆனால் நீங்களும் முடிச்சிருக்காதீங்க. சாப்பிட்டா போய் ரெஸ்ட் எடுங்க, அதான் நல்லது. என்னடா நீ ஒழுங்கா இருந்தா அடுத்தவங்களுக்கு அட்வைஸ் கொடுங்க. அப்படி போடுறா. நம்மளே ஒழுங்கா தூங்குறது இல்ல. தூக்கமே வர மாட்டேங்குது இப்பெல்லாம். இந்த வேலையே எனக்கு வேணாம். எதுக்கு வேஸ்டா? இன்னும் கான்செப்ட் இருக்கு. நம்மளே தூங்கணும்னு சொல்ல முடியாது போல. அதனால முடிச்சுக்கிறதே பெட்ரு. எப்படி நம்ம அடுத்த தூங்கி ரெஸ்ட் எடுத்துட்டு அடுத்த நாள் ஷோக்கு வரட்டும். நாங்க ரிஹர்சல் பண்ணிட்டு ரெடியா அவங்கள பாக்குறதுக்கு வந்துருவோம். எல்லாருமே எதிர்பார்க்கறது எல்லாரும் ஒன்னா சேர்ந்து வந்து சாப்பிட வரணும்ன்றது தான். அதனால நாங்க அடுத்த வாட்டி வருவோம். எல்லாருமே வராம பாத்துக்கோங்க. நல்லா சாப்பிடுங்க, ரெஸ்ட் எடுங்க. இது என்னோட லைவ்ன்றதுனால நானே போய் ஆஃப் பண்ணிடுறேன். சரி, ஓகே. நாங்கள் டாட்டா காமிக்கிறோம். ஆஃப் ஆயிடுச்சா? இல்லை இரு, என்னமோ தெரியல, ஆஃப் பண்ண முடியல. என்னடா சொல்கிற? என் ஃபோன் எடுத்து செக் பண்ணணுமா? இல்லை பட்டனை கண்டுபிடிச்சிட்டேன்.